அட யாரு இந்த நேரத்துல? ஓ சரி சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன இப்படி பண்ணிட்டாங்க? குக்கி, எனக்கு பிக் பேங்க பத்தி ஏதாவது சொல்ல. பிக் பேங்கா? எனக்கு நம்ம சொசைட்டில இருக்க பேங்க பத்தி மட்டும் தானே தெரியும். நல்லதா ஜோக் அடிக்கிற. அட, நான் லண்டனோட பிக் பேங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அது வேற ஒண்ணு இல்ல, நான் ரோனியோட ஹோம்வொர்க்க பண்ணி முடிக்கணும்ல, அதான். நீங்க எல்லாரும் லண்டன் ரிட்டர்ன்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைச்சேன். பிக் பேங் இப்பவே சர்ச் பண்ணலாம். ஆண்டி, பிக் பேங் ரொம்ப நல்ல விஷயம். லண்டன்லயே அதான் சூப்பரானது. ஆமாமா, நாங்க வாரம் பிக் பேங்க் போயிடுவோமே. அட, அததானே நான் கேட்டுட்டு இருந்தேன் குக்கி. அட, இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னு கேஸ்ல வச்சிருந்த பேனை மறந்துட்டேனே. அடடா, இந்த டென்டிக்கல் சிக்கிக்கிச்சு. குக்கி, சீக்கிரம் விடு. நீ நகர அபிமன்யு. गाइस, நல்லா மாட்டிக்கிட்டோம். சைலண்ட் ஆகிருங்க. வீட்டு வாசல்ல யாரோ நிக்கிற சத்தம் கேக்குது. குக்கி, முதல்ல நீ தான் சார்ஜ் பண்ணிக்கணும். ஹியூமன்ஸ் மட்டும் நம்மள இப்படி பார்த்துட்டா மொத்த பிளான ஃபெயில் ஆயிடும். நம்ம யாருங்கிற உண்மை வெளியே வந்துடும். சரி சரி. டர்போ மோட் கூட இவ்ளோ வேகமா சார்ஜர் ஏறாது. அபிமன்யு, உன்கிட்ட 45% சார்ஜ் இருக்குல்ல, சீக்கிரமா உன்னோட ஹியூமன் ஃபார்முக்கு வா. ஆனா ஆரியா, நான் இப்படி இருந்தே வெளியே யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுவேன். இந்த ஹியூமனுக்கு மத்தவங்க விஷயத்துல தலையிடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. அதனாலதான் அர்த்தராத்திரியில நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறாங்க. ஆரியாவும் இதுதானே பண்ணுவா. ஒருவேளை வீட்டுக்குள்ள திருடங்க நுழைஞ்சிருப்பாங்களோ? போலீஸ முதல்ல கூப்பிட்டாக்கணும். இந்த போலீஸ்னா யாரு? இவங்களோட ஃப்ரெண்டா என்ன? ஓஃபோ, கொஞ்சமாவது ஹியூமன்ஸ் பத்தி நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க. ஹியூமன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அவங்க போலீஸ கூப்பிடுவாங்க. போலீஸ் மட்டும் இங்க வந்தாங்கன்னா அப்புறம் கண்டிப்பா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படின்னா நம்ம இவங்கள தடுத்து நிறுத்தணும், இவங்க போலீஸ கூப்பிடுறதுக்கு முன்னாடி. ஆனா இப்பதானே நீ போலீஸ்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொன்ன. சோ நமக்கு எப்படி ப்ராப்ளம் வரும்னு சொல்ற? உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க எனக்கு டைம் இல்ல. முதல்ல இவங்கள சமாளிக்கணும். ஓகே பாஸ். அவங்க நம்மள ஜெயிலுக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நான் கதவை திறந்தே ஆகணும். நீங்களா எப்போ வந்தீங்க? நீங்க ஃபாரின் போறதா சொன்னீங்க. நாங்க ஃபாரின்ல இருந்து எப்போ வந்துட்டோம். நீங்க யாரு? நீ அபிமன்யுவா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அபிமன்யு அவனோட ஃபேவரட்டான பக்கத்து வீட்டு ஆண்டிய மறக்க வாய்ப்பே இல்ல. தெரியுமா உனக்கு? அட, அப்படிலாம் இல்ல ஆண்டி. நான் சும்மா உங்க கூட ஃபன் பண்ணலான்னு பண்ணேன். என்ன நல்லா இருந்தது ஆண்டி. ஆனா நீங்க மிஸ்ஸஸ் கோட்டாலா தானே? அதாவது என்ன சொல்ல வந்தனா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அதாவது இந்த டைமுக்கு இந்த 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 டைமுக்கு எதுக்கு வந்தீங்க? ஆனா சரியான டைம்ல சரியான இடத்துக்கு போறது என்னோட பழக்கம்பா. இடம் சரிதான் ஆண்டி, ஆனா டைம் தான் கொஞ்சம் லேட்டா இருக்குல்ல. நைட் 11 மணி ஆகுது. இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் 12 மணி ஆயிடும். ஒரு தடவை என் பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்க்காம நான் போயிடுவேனா? அது ஆண்டி. எப்படி இருக்கீங்க? ஆமா, அவ எங்க போயிட்டா? ஆமா, நவீன் குக்கி எங்க? என்னது, நவீன் குக்கியா? ஆர்யா, நீ உன்னோட அப்பா அம்மாவை பேர் வச்சு கூப்பிடுறியா? நீ ஃபாரின் போனதுனால ஏலியன் ஆயிட்டியா? அதாவது என்னன்னா, இந்தியன் கல்ச்சர்ல இருந்து ஏலியன் ஆயிட்டியா? அதாவது மறந்துட்டல்ல? அது என்ன மிஸ்ஸஸ் கோட்டாலா, குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டா அவங்க தலைக்கு மேல ஏறிடுறாங்க. என்ன தாரியா, அப்பா கிட்ட சாரி சொல்லு. சாரிப்பா, தப்பு என்னோடதுதான். உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். எனிவே, குக்கி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவங்க பாத்ரூம்க்கு போயிருக்காங்க. ஓ, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்க கண்ட்ரோல் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா பாத்ரூம்ல குக்கி இருக்காளே. நவீன், இப்பெல்லாம் நீங்க ரொம்ப ஜோக் பண்றீங்க போங்க. அதாவது என்னன்னா, அவளை பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். எதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாவ், நீங்க
நீங்க ஃபாரின்ல இருந்து இந்த சேர கொண்டு வந்திருக்கீங்களா? இத நான் நிறைய தடவை தூரமா நின்னு பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இதுல நான் உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஆண்டி, இன்னும் நாங்க அதை ஓபன் கூட பண்ணல. ஆனா இதோட ஓபனிங் என்னோட கையால தான் நடக்கணும் போல இருக்கு. சரியான டைம்ல சரியான இடத்துக்கு போறதுதான் என்னோட பழக்கமாச்சே.